அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த அதிகாலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி நாங்களும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுப்பாவுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே காணப்படட்டும். கர்த்தர் எங்களோடு தொடர்ந்து நீர் இந்த நாளை ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பின் நேயர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். 212வது பாடல் தந்தை பெர்க்மன்ஸ் அவருடைய பாடல் புத்தகத்திலே மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனம் உடைந்து போவது ஏனோ. ஆமே. மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனம் உடைந்து போவதும் ஏனோ. ஆதி தேட்ட அன்பரேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஏனோ. ஆதி தேட்ட அன்பரேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஏனோ. தீரன்குள் வேலன்குள் சொந்திடாமல் தொடர்ந்து ஓடு. திடன்குள் வேலன்குள் சொந்திடாமல் தொடர்ந்து ஓடு. மகிமையான பரலோகம் இருப்பதனால் நான் மனம் உடைந்து போகவே மாட்டேன். மகிமையான பரலோகம் இருப்பதனால் நான் மனம் உடைந்து போகவே மாட்டேன். ஆதி தேட்ட அன்பரேசு இருக்கையினால் நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். ஆதி தேட்ட அன்பரேசு இருப்பதனால் நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். திடன் கொண்டேன் பலன் கொண்டேன் சொந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். திடன் கொண்டேன் பலன் கொண்டேன் சொந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். மகிமையான பரலோகம் கையிலே மனமுடைந்து போவது ஏனோ. ஆதி தேட்ட அன்பரேசு இருக்கையிலே அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஏனோ. ஆதி தேட்ட அன்பரேசு இருக்கையிலே அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஏனோ. மகிமையான பரலோகம் இருக்கையிலே உடைந்து போகவே மாட்டேன். ஆதி தேட்ட அன்பரேசு இருப்பதனால் நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். திடன் கொண்டேன் பலன் கொண்டேன் சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். திடன் கொண்டேன் பலன் கொண்டேன் சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். ஆமே. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம இந்த நாளை ஆண்டவர் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வேத பகுதியை வாசித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். நடந்த யாவற்றையும் மெர்தேகாய் அறிந்த பொழுது மெர்தேகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தில் புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசல்கள் பிரவேசிக்கிற ஒருவனுக்கு உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஸ்தலத்தில் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக நாளாக ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவருடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மெர்தேகாய் உடுத்திருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்து வைக்கிறதுக்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். அப்பொழுது எஸ்தர் தான் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகள் ஒருவனாகி ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி பயனிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டான். அப்படி ஆத்தாக ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டணவாசத்தில் இருக்கிற மெர்தேகாயினிடத்தில் புறப்பட்டு போனான். அப்பொழுது மெர்தேகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் யூதருக்கு அளிக்கும்படி அம்மான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்து தொகையை மற்றும் அவனுக்கு அறிவித்ததுமன்றி யூதர்களை அளிக்கும்படி சூசான் பிறந்த கட்டளையின் நகலையும் அவளிடத்தில் கொடுத்து அதை வஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவன் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் எஜமான ஜனங்களுக்கு விண்ணப்பம் பண்ணவும் அன்றாடம் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். ஆத்தாக வந்து மெர்தேகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தார். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில்
மெர்தெகாய் சொல்லி அனுப்பினது, யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரியானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்சங்கோலை 140 மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவுடைய நாடுகளிலும் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னால் எஸ்தர் வார்த்தைகளை மெர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மெர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனை இருக்கிற மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து விளம்பும். அப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கும், ராஜாவுக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மெர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற பூரணர் யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம் விதமாக கூட்டத்தை சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் ஆனாலும் சாகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது மெர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். நன்றி. நாம் இந்த நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து நாம் அந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவர் மிகவும் நல்லவர், அன்புள்ளவர், அற்புதமானவர். குறிப்பாக இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையிலும் தேசம் ஒரே நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது இந்து தேசம். ஆனால் அவன் மெர்தெகாவை ஆமான் சதி திட்டம் தீட்டி எப்படி ஆகலும் இந்த கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய சதி வேலையாக இருந்தது. யாருடைய வேலை? ஆமானுடைய வேலை. ஆனாலும் அந்த இது பலிக்கவில்லை. கர்த்தர் அங்கே உதவி செய்தார். அதற்கு யூதர்களுக்கு, நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் உண்மையாக நோக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விளைவு செய்கிறார். அது நாம் எப்படின்னு நம்ம பார்க்கலாம், அது என்ன விளைவுன்ட்டு. பாருங்கள், ஆண்டவருக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுறாங்க. சூழ்ச்சி ஆண்டவருக்கு எதிராக பண்ணி இப்படி அகலம் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று அவன் வகை தேடுறான். ஆமான் பண்ணி தான் யூதர்கிட்ட போய் சொல்லி யூத குலத்தை அழிக்கணும் ராஜாவிட்ட போய் சொல்லி சட்டம் வாங்கிட்டான். சட்டம் எழுதி அனுப்பிட்டான். ஒவ்வொரு இடத்துலையும் போயிடுச்சு. எல்லாம் போஸ்ட்டு போய் ஒவ்வொருவரும் வாங்கி வச்சுட்டு யூதர்களை துக்கித்து கொண்டுருக்குறாங்க. ஆமாம், யூதர்கள் வேதனையோட ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் மாதம் அந்த 12ஆம் தேதின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்காங்க. 13ஆம் தேதி என்று நாளும் போய்விட்டது. அவர்களுடைய என்ன நிலை ஆக போகுது என்றதான ஒரு கலக்கம் அவர்களுக்குள்ளே இருந்தது. எந்த வேதனையோடு அந்த இருக்கும் பொழுது மெர்தெகாய் இந்த நிலைமையை எடுத்து எஸ்தருக்கு அனுப்புகிறார். எஸ்தரோ அரண்மனையில் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. அவளுக்கு சொகுசு வாழ்க்கை, அரண்மனையில் இருக்கிற இந்த நேரத்தில் தான் இந்த மெர்தெகாய் தன் வேதனையோடு அழுது புலம்பி அவன் வஸ்திரத்தை ரெட்டுடுத்தி இருக்கிறான். அதை பார்த்து அவள் ஆட்கள் போய் சொல்லியிருப்பார்கள், எஸ்தரிடத்தில் உங்கள் சித்தப்பா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவளுக்கு வருத்தம் தான். அவள் ட்ரெஸ்ஸு கொடுத்து அனுப்புகிறான், நீங்கள் அணிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டார். அந்த மாதிரி அவர் அங்கே போயிட்டார். நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த வஸ்திரத்தை அங்கீகரிக்கலை. ஆனால் அப்போ அவரிடத்து என்ன விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு எஸ்தர் கேட்டேன். ஆத்தாக்கிடத்தில் மேட்ரு சொல்ல எப்படியாக்கும் யூதருக்கு உள்ள சூழ்நிலை இருக்குது, நம்முடைய அழிவு போகிறோம், அவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்பியாச்சு, ஆனால் நமக்கு அழிவு தான், நம்மளை எல்லாம் கொலை செய்யணுன்னு தான் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்ட்டு ராஜாத்தியாகி எஸ்தருக்கு விபரித்து சொல்லியாச்சு. அவங்க சொல்லவும் உடனே அந்த எஸ்தர் அவர் புலம்பி இதில் ஒரு என்ன செய்கிறது என்று அவளுக்குள்ள ஒரு வைராக்கியம் கொள்கிறான். ஆனால் எஸ்தர் இவர் ரெட்டுடுத்தி இருக்கிற வஸ்திரத்தை பார்த்து நல்ல வஸ்திரங்களை கொடுத்து அனுப்புகிறா. ஆனால் அவர் அது போடலை. எனக்கு இப்போ வஸ்திரமாக நான் சிங்காரிச்சிருக்கிறது எனக்கு ஒன்றும் இல்லை, என் ஜனம் அழிய போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே உண்டாயிடுச்சு.
என் ஜனம் அழிய போகுது, நான் அழிய போகிறோம். இப்போ நான் வந்து இப்போ இந்த மாதிரி போட்டு வஸ்திரங்களை உடுத்தி நான் சிங்காரிக்க வேண்டியதான் என்னுடைய காலமாக இல்லை, அதெல்லாம் இல்லை, எனக்கு வேண்டாம், அழிய போகிற ஜனங்களை மீட்கணும் அப்படின்னு தியாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் உடனே எஸ்தருக்குள்ளே பாருங்கள், அந்த அவருடைய வாஞ்சியும் அவருடைய தியாகமும் அந்த உடனே எஸ்தருக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். எஸ்தருக்குள்ளே எஸ்தரு மறுமொழியாக சொல்லி அனுப்புகிறார். அவன் எப்படியாவது நீ பண்ணுன்னா சொல்கிறது தான் ஒரு மெதேகாவுடைய வேலை. ஆனால் அதே உடனே வந்து சொன்னேன், இதே எஸ்தர் மேட்ரு சொல்கிறேன்ப்பா, இப்படி இருக்குது, நான் அவங்க சொல்கிற நாளுக்கு முன்னாடி நான் போகக்கூடாது, அவங்க கூப்பிட்ற நேரத்தில் தான் நான் போகணும், இது மாதிரி இருக்குதுன்னு. ஆனால் தந்திரமாக ஆண்டவருக்கு அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதே போல் அவள் இருந்துட்டாங்க. இருந்துட்டு திடீரென்று ஒரு விருந்து எஸ்தர் வைக்கிறதை பார்க்குறோம். விருந்தில் தான் எல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. விருந்து ஒரு வைக்கிறாங்க, ஒரு விருந்து. உடனே எல்லோரும் கூப்பிட்றான், விருந்து வச்சு ராஜா வரணும், மற்ற எல்லோரும் வரணுன்னா அதில் ஆமானையும் சதிகாரன் ஆமானையும் கூப்பிட்டாங்க. அந்த விருந்து நடக்குது. அந்த விருந்தில் வச்சுட்டு தான் அதான் அது வரைக்கும் பார்த்தோம். தொடர்ந்து அந்த விருந்துக்கு கூப்பிட்றதுக்கு அவள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுக்கு முன்னாடியே ஒரு காரியங்களை தீர்மானம் பண்ணுறான். நீ சூசான் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர சொல்லு, 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நம்ம உபவாசம் பண்ணுவோம். அப்படி சட்டத்தை மாரி அப்படி இல்லைன்னா உபவாசம் பண்ணுவோம், பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன், ராஜா விட்டு போகிறேன், என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துடுச்சு அவங்களுக்கு. பாருங்கள், அரண்மனையில் சொகுசாக வாழ வேண்டிய எஸ்தரே, ஆனால் தன்னுடைய ஜனம் அழிய போகுதுன்னு பாதிக்கப்பட போகுதுன்னு அவளுக்குள்ளே இந்த ஒரு பாரம் வந்துடுச்சு. உடனே ஆலோசனை, ஜெபத்தில் ஒரு 3 நாள் உபவாசம் போடும், எல்லோரும் உட்காந்து போட்ட உபவாச ஜெபத்தில் இருக்கிற மகிமை எஸ்தர் ராஜாத்தி மூலமாக வெளிப்பட்டுது அவளுக்கு. அதை உடனே சொல்லிவிட்டு எஸ்தர் அம்மா சொல்கிறாங்க, 3 நாள் நம்ம ஜெபம் பண்ணுவோம், உபவாச ஜெபம்னு சொல்லிவிட்டு போட்டு சபையில் அறிவிப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லி வாங்கன்னு சொல்லி பேசி புசியாமல் குடியாமல் பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன்னு சொல்லிவிட்டு அவர்களுக்குள்ளே ஒரு மனமாக செயல்பட்டு மறுபடியும் சொல்ல சொன்னது என்னென்னா, 3ஆம் நாள் புசியாமல் குடியாமல் வந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், நாங்கள்லாம் உபவாசம் பண்ணுவோம், நீங்கள் அதுக்காக ஆயத்தமாக வாங்கன்றது தான் ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஆகவே இந்த இடத்துல அந்த உபவாசித்து ஜெபித்து அவர்கள் ஜெபித்த பொழுது தேவ வல்லமை இறங்கினது. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர். அவருடைய விருப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு காத்திருந்து ஜெபிக்கிறவங்கள கண்ணின் மணி போல காத்து அவர்களை வழிநடத்துகிற இயேசு தான் நம் ஆண்டவர். இதான் பாடுங்க, ஆண்டவர் மகிமையான பரலோகத்தை நமக்கு வச்சிருக்கிறார். தேவன் மகிமையான பரலோகத்தை வச்சிருக்கிறாரு, அவருக்கு நன்றி சொல்லணும். அந்த பரலோகத்துக்கு போகணும். எப்படியாக சத்துருக்கோட்டையில் உடச்சி போகிறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். இந்த காலையிலும் தேவனாமம் மையப்படுவதாக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உங்களுடைய நாமம் மையப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நேரங்களை கூட்டி வந்து ஆண்டவரே, இந்த காலை 1000 நாளில் ஒரு நாளை கொடுத்து மையப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வல்லமை பரிபூர்ணமாக இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மகத்துவம் அற்புதங்கள் வேணும். கர்த்தர் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தாவே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு நெருக்கம் ஆண்டவரே என்று நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு ஒரு வழி, அந்த ராஜாத்தியாக இருந்தாலும் உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்குள்ள அந்த உபவாசம் என்னும் ஜெபத்தை தார், எங்களுடைய உடல்களை ஆண்டவரே, எங்கள் எண்ணங்கள் எல்லாம் சிறையாக்கி இருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசு நாமத்தில் ஒட்டைக்கோ செய்யும். எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் வளர்வன போல எங்களுடைய வாழ்க்கை விசுவாசத்தில் வளர கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே. இந்த நேரத்தில் தேவ மகிமை ஒவ்வொரு நிரப்புறதுக்காக சோத்துறாங்க. கர்த்தர் எப்போ இந்த காலை ஜெபம் வரும் போட்டு அதை கேட்டு வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை அடையணும்னு நினைக்கிறேன். எங்கள் ஆத்மா ஆண்டவரே எப்போ வருதுன்னு தெரியல, எப்போ இந்த நேரம் வருது தெரியல. ஆண்டவரே, முன்கூட்டி
பற்றி சொல்லியிருக்கதை சொல்கிறோம் ஆண்டவரே. இப்படி எந்த நேரமும் சொல்கிறதப்பா, அந்த நேரத்தில் தேவ மகிமை அங்கே இறங்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். நாமம் பாடணுமே ராஜா, உண்மையை துதிக்கணும். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. அதனாலும் எங்களுக்கு விரோதமாய் இயேசுவே எல்லாவற்றையும் அகற்றி போடும் கிரீசைகள் எல்லா சத்துரு கோட்டைகளையும் உடைக்கணும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நாமம் மையப்படணும் ஒரு பகுதி உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. சதிகளை உடைக்கிறவர், ஆமானின் சதிகளை உடைக்கிறவர், அடுத்த நிலைக்கு நேராக எங்களை கொண்டு போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமானின் சதி திட்டங்களை உடைத்து மகிமையின் காரியங்களை எங்கள் மத்தியில் நடப்பிக்கிறவர் ஆண்டவரே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். உபவாச ஜெபத்தின் மகிமையை நாங்கள் ருசிக்க வேண்டும். எங்களுக்குள்ளே ஒரு உபவாசம் எடுத்து வாழ்க்கையில் வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எங்களுக்குள்ளே வறுமையான அந்த துன்ப துயரத்தின் மத்தியில் நாங்கள் என் அப்பாவை கைவிடாதபடி எப்படி நெருங்க வேண்டும் அப்படி நெருங்க பிதாகுமாரன் பரிசுத்தாவியை எங்களுக்கு ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவமுடைய நாமத்தை உயர்த்தி அப்பா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் ஆண்டவரே. உம்முடைய வறுமை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்தீரையா அம்மையன் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பாவம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருந்தீரே. மக்கு சொல்லுவேன் இயேசுவே உமக்கு சோதரம். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசித்த மகிமையை காண்பாய். அப்பா எங்கள் நடுவில் ஒரு நாளை பேசிக்கொண்டு ஒரு பகுதியை நாங்கள் எங்கள் இடத்துல அந்த சீட்டு இல்லாதவர்கள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவர் இந்த பள்ளங்கள் எல்லாம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் எல்லாம் நோக்கி பார்க்குறவராக இருக்கிறீர். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவர். உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தொடர்ந்து ஆண்டவரை இதில் பார்க்கும்பொழுது போலீஸ் பல விதமான உபத்திரவங்கள் எல்லாம் தேசத்தில் காலராஜங்கள் எல்லாம் காண்கிறோம். இதே போல் ஆண்டவர் இந்த நாட்களின் சமுதாயத்தை கத்த நீர் ஒவ்வொருவரையும் நீ ஆண்டு நடத்தும் ஆண்டவரை நமக்கு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமா நீங்கள் தான் ஆண்டவரை. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீங்கள் தான் ஆண்டவரை. அதுக்கு ஆண்டவரே தேவனை உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை. அப்போ எங்களுக்கு வர எல்லா இக்கட்டுகளையும் இடையூறுகளும் சத்துரு கொண்டு வருகிற எல்லா நாசபோசங்களும் எங்களை விடுவியும் ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலம் நீரூட்டாய் மாறும் ஆண்டவர். வறண்ட நிலம் செழித்தோங்கும் ஆண்டவரே. வறண்டு போன ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகலத்தையும் விட்டு வைக்கிற தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உமக்கு மகிமை எல்லாவற்றையும் நீ காணும் ஆண்டவரே. ஜெயத்தை காணும் எல்லாவற்றையும் என் தேவன் அறிந்த ஒரு விஷயத்தை நான் ஞானத்தை ஒரு சின்ன ஆண்டவரே ஒரு காரியத்தை அதை பார்த்து எவ்வளோ பெருசாக இருக்கிறாங்கப்பா. தேவன் எங்களுக்கு அந்த இதில் நாங்கள் நன்மை செய்து அனுபவிப்பது போதுமானவர். எங்களுக்கு அப்படிப்பட்டு சொல்ல வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் நடக்கும். நம்முடைய மகிமை காணப்பட்டோம். உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ அற்புதமானவர், நீ அதிசயமானவர். செங்கடலும் ஆண்டவரே உம்மை கண்டு பிரிந்து போகும். செங்கடல் யோர்தான் உம்மை கண்டு பிரிந்து போகும். எல்லாம் உம்மை கண்டு ஓடும் ஆண்டவரே. இயேசுவாலே ஆகாத ஒன்றுமில்லை ஆண்டவரே. இயேசுவுக்கு விரோதம் எழும்புகிற ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னது போல ஆண்டவரே, ஒரு வழியாக வந்தவன் 7 வழியாக ஓடு போவான் என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவன் எங்களுக்கு அதை செய்கிறதற்காக சோதரம் ஆண்டவரே. உடைய மகிமை வெளிப்படட்டும், உடைய மகிமை வெளிப்பட்டோம். ஆனால் அது நீருடைய வாஞ்சியது கருத்து போல என் தேவனே நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்காக வாஞ்சியது கதறுது ஆண்டவரே. கதிரவன் தோன்றும் காலை இதே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் தொதி செலுத்திடுவோம் இயேசுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே அவனோட நம்முடைய தோன்றும் கதிரவன் தோன்றும் நாங்கள் ஆண்டவரே வானசுட காட்டு ஆமாண்டவரே என்ற உள்ளத்தில் கத்தனி கொடுத்தது சோத்திரம். ஆண்டவரே வாழ்நாளை வீணாளை கழித்து கத்த நாம மகிமைப்பட கத்த உதவி செய்கிறார். பலமை விளங்கட்டும், மகிமை உண்டாகட்டும். பாவமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. நாளை
நீ கொடுத்து வழி நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர். நாங்கள் மனமுகந்து வந்திருக்கிற ஆண்டவரே சுதந்திர மாட்டோம் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் எவ்வளவு உண்மை மகிமைப்படுத்தணும் அந்த அளவு எங்களை மகிமைப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இது மட்டுமா ஜபத்தை வழிநடத்தி வந்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாம் ஜெபம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்குள்ள பேசுகிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில்